பொங்கல் விடுமுறை நாட்கள் முடிந்து இன்று சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளின் கட்டண விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். பொங்கல் விடுமுறை முடிந்து இன்றைய தினம் சென்னை, பெங்களூர் போன்ற பெருநகரங்களுக்கு மக்கள் செல்லவிருக்கின்றனர். இதனால் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் கூடுதலாக விற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க? பொங்கல் விடுமுறை என்பது 5 நாட்கள் முடிவுற்று தற்போது சொந்த ஊர்களிலிருந்து சென்னைக்கு பயணப்படக்கூடிய நிலையிலே மக்கள் தற்போது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. சாதாரணமாக சென்னைக்கு மதுரையிலிருந்தோ திருநெல்வேலியிலிருந்தோ சாதாரணமாக செல்லக்கூடிய பேருந்துகள் ஒரு 700 ரூபாயிலிருந்து ஒரு 1200 ரூபாய் அளவுக்கு பேருந்துகளை பொறுத்து அது மாறுபடுவ தொகையாக இருக்கும். தற்போது 6000 ரூபாய்க்கு இந்த கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் வாயிலாக புக்கிங் செய்யப்படும் போது குறைந்தபட்சம் 1000 6000 வரைக்கும் அந்த டிக்கெட் அந்த கட்டணம் என்பது காண்பிக்கிறது. அந்த அளவிற்கு தான் அவர்கள் அந்த பேருந்துகளின் இருக்கைகளை, அந்த படுக்கை வசதி கொண்ட இருக்கைகளை அனைத்துமே பிளாக் செய்து வைத்திருக்கிறார்கள். மதுரையை பொறுத்தளவிற்கு தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் மதுரை வழியாக சென்னைக்கு இயக்கப்படுகிறது. அதே நேரத்தில் மதுரையிலிருந்து நிறைய பேருந்துகள் சென்னைக்கு இயக்கப்படுகிறது. இந்த 5 நாட்களானது பொது விடுமுறையாக இருந்தது. இந்த பொங்கல் பண்டிகையை கிராமங்களுக்கு அவருடைய சொந்த ஊர்களிலே கொண்டாடிவிட்டு மக்கள் திரும்பி செல்லக்கூடிய நிலையில் தான் இந்த கட்டணம் என்பது பன்மடங்கு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்தின் கழகத்தின் சார்பாக மாட்டுத்தாவணியிலிருந்து சென்னைக்கு இன்று நாள் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட ஆம்னி பேருந்துகள் கட்டணம் என்பது பன்மடங்கு உயர்ந்து இருக்கிறது. இதனால் பயணிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இது தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும், இந்த காலகட்டத்தில் இவ்வளவு தொகையை அதிகப்படுத்தினால் மக்கள் குடும்பத்துடன் சென்னை செல்வதற்கு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட உடனடியாக வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பயணத்தை பொறுத்தளவிற்கு இன்று பொங்கல் விடுமுறை முடித்து இன்று சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள் தான் இந்த கட்டணம் உயர்வானது காணப்பட்டிருக்கிறது. மதுரை சென்னை, மதுரை நெல்லை சென்னை இடையே இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளின் விலை நான் முன்னதாக கூறியது போல 1000 முதல் 6000 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அதிக அளவில் பயணிகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிறப்பு ரயில்கள், சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட பெரும்பாலான பயணிகள் ஆம்னி பேருந்துகளின் பயணத்தை நாடி செல்கிறார்கள். ஆகவே இதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை தான் வலுத்திருக்கிறது. ஆம்னி பேருந்தை பொறுத்தளவுக்கு இந்த பண்டிகை காலங்களிலே இது ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. ஆயுத பூஜை விடுமுறை மற்றும் தீபாவளி உள்ளிட்ட பல காலகட்டங்களிலே இவர்கள் அந்த இருக்கைகளை ஆன்லைன் வாயிலாக பிளாக் செய்து அதை அதிக விலைக்கு அந்த நேரத்தில் அவர்கள் விற்பனை செய்வது பாதிக்கப்படக்கூடிய ஒன்று. நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தொகையை அவர்களால் அந்த வழங்க முடியவில்லை. பயணிகளும் இதனால் பாதிப்படைந்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு இது குறித்து உடனடியாக ஆய்வு செய்து எந்தெந்த அந்த டிராவல்ஸ்களிலே அதிக அளவில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரிடம் விசாரணை செய்து டிக்கெட்டை விற்பனை, அதாவது ஒரு ஸ்லாப் அளவுக்கு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை தான் தற்போது வலுத்திருக்கிறது. மோகன், தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் பன்மடங்கு உயர்ந்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.